கம்ப்யூட்டர் துறை உள்ள கல்லூரியையும் அதன் துறை தலைவர் பேராசிரியர் சீனிவாசன் என்னுடைய ஒரு பழைய நண்பர் என்பதையும் அவன் எப்படி புலனாய்வு செய்து தெரிந்து கொண்டான் என்று எனக்கு இப்பவும் ஒரு புதிர். பல மைல் கற்கள் தொலைவில் என்னோடு வசிக்கின்ற என் மகன் கூட பேராசிரியர் சீனிவாசனின் வீடு அனந்தசயனம் காலனியில் என்பதை தெரிந்து கொண்ட நிலையில் கல்விமான்களும் உயரரசு அதிகாரிகளும் டாக்டர்களும் இன்ஜினியர்களும் போன்ற மேல் மக்கள் தங்கி வரும் அந்த காலனியில் உள்ள தாய் தந்தையர்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக பேராசிரியரை தெரியாமல் இருக்க முடியாது. இவர்களில் பெரும்பான்மையினர் தங்கள் பிள்ளைகள் அட்மிஷனுக்காக பேராசிரியரை ஆண்டோடாண்டு அணுகியிருக்க வேண்டும் அல்லது அணுக வேண்டி வரும் என்ற தொலைநோக்கில் முன் பரிச்சயம் ஏற்படுத்திக் கொள்வதற்காக வழியில் பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஆங்கில பாணியில் வணக்கமாவது சொல்லாமல் இருக்க மாட்டார்கள். பிரபலமான பேராசிரியர் நண்பரின் வீட்டை முகவரி இல்லாமலேயே கண்டுபிடிக்க வீண் அலைச்சல் வேண்டி வராது என்ற மன நிறைவில் பஸ்ஸின் இருக்கையில் குறுக்கை சாய்த்தேன். விழிப்பிற்கும் மயக்கத்திற்கும் இடையிலான ஊடு வழியில் ஒற்றை காலில் பிடிவாதமாக நிற்கும் மகனின் முகம் தெரிந்தது. அவனுடைய தயனீயமான முகம், ஆசை ஒளிரும் கண்கள், வீட்டை விட்டு இறங்குகையில் அவன் உதட்டில் இருந்து விழுந்த எச்சரிக்கை, நாளா செலக்ஷன். அதன் ஓசை என்னை அவ்வப்போது நடுங்கி விழிக்க வைத்தது. முந்தைய இரவு விழித்திருந்த களைப்பை இந்த நெடுந்தூர பயணத்தில் சற்று உறங்கி தீர்க்க விடாமல் இடைஞ்சல் பண்ணி கொண்டிருந்தது அது. பஸ் இறங்கிய இடத்தில் உச்சி வெயிலில் தார் உருகும் ரோட்டில் இறங்கி நின்ற போது பிந்திவிட்டோமோ என்ற அச்சம் மனதை உறுத்தியது. அவர் யார் யாருக்கெல்லாம் வாக்களித்து இடத்தை நிரப்பியிருப்பாரோ? பல முடிச்சுகளுக்குள்ளே மனம் சிக்கி குழம்பிக் கொண்டிருக்கும் போது குடைப்பிடித்துக் கொண்டு அங்கு வந்த ஒருவரிடம் கேட்டேன், ஐயா, அனந்தசயனம் காலனிக்கு போகும் பஸ் எது? ஓடி போவும், அந்த டிரைவர் ஏறி இருக்கிற 39B தான். அதை விட்டா இனி 2 மணிக்கூர் கழிஞ்சுதான் பஸ். உருண்டு கொண்டிருந்த பஸ்ஸில் ஒரு மாணவனுடைய சுறுசுறுப்போடு தொங்கி ஏறிவிட்டேன்.